இந்த ஏடிஎம்கே டீமுக்கு ரெண்டு கட்சியுமே வரக்கூடாது. சரிங்களா? புதுசாக ஒரு கட்சி வரட்டும். அதுக்குன்னு விஜய் வந்தாச்சுன்னா விஜய் பற்றி கட்சியை பற்றி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. பெரிய தாக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட ரசிகர் கூட்டம், இந்த ரசிகர் கூட்டம் வந்து சேரும். விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? 0% கூட வாய்ப்பு இல்லை. ஊழல் எல்லாமே பொய். எங்க பார்த்தாலும் போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஏடிஎம்கேயும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, ஆப்போசிட் கட்சியும் சரி, எல்லா பேருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கு என்ன பண்றது? எங்களுக்கு எல்லாம் பாருங்க, அவர் தலைவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க குழந்தைங்க விஜய் கோட்டு போடுங்க அப்படிம்பாங்க. விஜய் எல்லாம் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாவே பார்க்குவேன். தேவை நல்ல ரோடு, எங்க 1 கிலோமீட்டர் நல்லா இருக்கா பாருங்க. லோக்கல்ல Vikatan வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Pomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. தொண்டாமுத்தூர் தொகுதியில இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்? எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி தான். நான் டிஎம்கேங்கிறனால சொல்லிங்க. பொதுவாக வந்து ஏடிஎம்கேக்காருக்கு நல்லா ஒரு செஞ்சுருக்காங்க. அவங்க நல்லா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை முறியடிச்சதுனா தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இவங்க இன்னும் ஈடுபாடோடு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காரணம் இருக்கு. அதிமுக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவில்லை. ஆனாமா தொண்டாமுத்தூரை பொறுத்தளவு அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காருங்க. அவர் ஃபீல்டில் இருக்கும்போது செஞ்சிருக்காரு, இப்பவும் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து செய்யறாங்கன்னு சொல்ல, செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலைங்க. ஆனால் என்னன்னா அவங்க ஒரு ஏனோ தானாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்கு? யார் ஜெயிப்பா? அது எஸ்பி வேலுமணிக்கு என்னை பொறுத்தளவு வாய்ப்புகள் இருக்கு. ரெட்டலைங்க எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு எந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் ஆவாங்க? முதலமைச்சர் எடப்பாடி தான். எடப்பாடி. என்ன காரணம்? என்ன காரணம் வந்தா நல்லா இருக்கும். விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? தாக்கத்தை எதிர்ப்பு நமக்கு அது தெரியல இல்லையா? இந்த ஏடிஎம்கே டீமுக்கு ரெண்டு கட்சியுமே வரக்கூடாது. சரிங்களா? புதுசாக ஒரு கட்சி வரட்டும். அதுக்குன்னு விஜய் வந்தாச்சுன்னா விஜய் பற்றி கட்சியை பற்றி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்கு விஜய்க்கு தெரியுமா? கிராமம் தெரியுமா? எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியுமா விஜய்க்கு? யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் சீமான் வரணும். சீமான் தான் வரணும். ஏன்னா அவன் வந்து அடிப்பட்ட முறையிலே வந்து அவன் எல்லாத்துக்கும் அவன் வந்து இடத்துக்கு வேண்டி போராடுறான். அதில் சீமான் தான் வரணும். ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே தான். எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? அதில் வந்து சொல்ல முடியாதுங்க. ஒன்று விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார், பிரித்து கூட்டணி போட்டு அமைக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. கூட்டணி ஆட்சி அதுதான் நடக்கும். விஜய் எந்த அளவு தாக்கத்தை, எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 சீட்டு வாங்குற மாதிரி இருக்கும். டிவிக்கே தான். டிவிக்கே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? முதலமைச்சர் அவரே டிவிக்கே தாங்க. விஜய் தாங்க. என்ன காரணம்? அவருக்கு எல்லாமே 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரிப் கண்டிப்பா அவர் வருவாரு. கார்த்திகேயன் வந்து பிரகாசமா இருக்கிறாரு. திமுக சார்பாக வந்து அவர் ஜெயிக்கிறாரு. தமிழ்நாடு லெவல்ல வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து ஜெயிக்கிறாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை தேவைகள் அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்கிறார். அடிப்படை தேவைகள் என்னென்ன, அவர்னால வந்து பெரிய தாக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட ரசிகர் கூட்டம், இந்த ரசிகர் கூட்டம் வந்து சேரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எஸ்பி வேலுமணி நினைக்கிறாரு, அவர் தான் ஜெயிப்பார். இந்த டைம் அநேகமா விஜய் தான் வருதுன்னு எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மாத்தி மாத்தி 2 பேரும் வந்துட்டே இருக்காங்க. புது டைமா அவங்க தடவை தைக்கிறது நல்லதாங்க. ஏடிஎம்கே தான் சொல்றாங்க. ஏடிஎம்கே தான். ஆமா, ஏடிஎம்கே தான். எஸ்பி வேலுமணி தான் இந்த தொகுதி. தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி? டிஎம்கே தான் வருங்க. டிஎம்கே தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சி ஒரு தலைவராக இருக்காரு. ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் வந்தாலும் இங்க தொண்டாமுத்தூர்ல ஏடிஎம்கே அது ஒன்று. அவர் கொஞ்சம் செல்வாக்கா இருக்காரு. விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கம்? அது வாய்ப்பு இல்லைங்க. அது செல்வாக்குங்கிறது வந்து இளைஞர்கள் வந்து ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அது மக்களாக வந்து ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒன்று இருக்குது.
பசங்க ஒரு இது வந்து விஜய்க்கு தான் போகுங்க பெரும்பாலும். ஏதோ நம்மளாட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கிராம பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி இந்த மாதிரி. டிவிக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? டிவிக்கு தான் விஜய். என்ன காரணம்? ஒரு மாற்றத்துக்காக தான் மாற்றத்துக்கு விஜய் தான் வருவாரு. விஜய். ஓகே, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? விஜய் தானா? விஜய் தான். என்ன காரணம்? நல்லது பண்ணுவாரு. எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி. அதிமுக. அதிமுக. ஓகே, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. ஓகே, என்ன காரணம்? இவங்களுடைய நடைமுறை ஒன்றும் சரியில்லை, திமுகவுடைய நடைமுறை. அதனால விஜய் வந்திருக்காரு புதுசா, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வர்றாரு. எஸ்பி தான் நல்ல மாதிரி பண்ணிட்டு வர்றாரு. எஸ்பி வேலுமணி. ஆமா. என்ன காரணம்? ஏன்னா இங்க நல்லா அவங்க தான் எல்லாமே பாக்குறாங்க. ஓகே, தமிழ்நாடு முழுக்க எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? விஜய். என்ன காரணம்? ரெண்டு வாய்ப்பு ரெண்டு பேருக்கு கொடுத்து ஒண்ணும் பண்ணல, இவர் வந்தா ஏதாச்சும் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை தான். எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கே தானே. எஸ்பி வேலுமணி. அவர் அடிக்கவே முடியாதுங்கண்ணா. தொண்ணாந்து தொகுதி பொறுத்தளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீடுதோறும் இல்லந்தோறும் படித்த குழந்தைகள்லேருந்து காலேஜ் போகிற பொண்ணுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா படிங்கிறத விட அவங்களோட ஒத்துழைப்பு நல்லா பண்ணி கொடுப்பாப்புல. அது போக அவங்க கல்வி உதவித்தொகையும் கொடுப்பாப்புல. ஏழை எளிய மக்கள் யார் ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாப்புல. அத்தனை பேர்த்துமே போய் பார்த்து கட்சிக்காரங்கனாலும் சரி, மாட்டு கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லை பிடிக்கலனாலும் நேரில் பார்த்து ஆதரவு சொல்லி அவருக்கு செலவு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லி போட்டு நல்லபடியாக பார்த்துட்டு போவாப்புல. அவரோட மனசு வந்து குழந்தை மனசுங்க. தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? எடப்பாடி பழனிசாமி தான். என்ன காரணம்? அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா இலவச திட்டங்கள் ஜாஸ்தி, அது போக பெண்களுக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி. தமிழ்நாட்டுல திமுகவோட இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. புதுசா விஜய் வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவரு போவாப்புல, அவ்வளவுதாங்க. வேலுமணி. என்ன காரணம் இங்க ஜெயிக்கிறதுக்கு? எதா இருந்தாலும் கூப்பிட்டு நேரத்துக்கு வருவார். எஸ்பி வேலுமணி. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? எடப்பாடி ஆவாங்க நினைக்கிறேன். விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு நினைக்கிறீங்க? அவர் நம்பிக்கை இல்ல. சீமான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யாரு? தமிழ் கொள்கை ஒரே லட்சியம். தமிழ்நாடு அளவுல அவர் தான் ஜெயிப்பாரா? பாக்கலாம், இந்த டைம் வந்துட்டாருன்னா ஒரு லட்சியம் தான். வரும்னு நினைக்கிறேன். எஸ்பி வேலுமணி. டிஎம்கே. ஆமா. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆகும்? ஸ்டாலின் தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா மக்களுக்கு நல்லது பண்றாரு. எப்பவுமே வேலுமணி தான். ஓகே, தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவா? மு.க. ஸ்டாலின். என்ன காரணம்? மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாரு. இங்க வேலுமணிக்கு என்ன காரணம்? வேலுமணி இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணிக்கிறாரு. ஓகே, விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? 0% கூட வாய்ப்பு இல்லை. வேலுமணி. எஸ்பி வேலுமணி ஜெயிப்பாரு. தமிழ்நாடுல ஜெயிக்கணும்னாக்கா ஸ்டாலின் தான். ஏடிஎம்கே தான். வேலுமணி தான் வேலுமணி. ஓகே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவா? யார்? எடப்பாடி தானுங்க. எடப்பாடி தான். என்ன காரணம்? காரணம் எல்லாம் மது போதைகள் எல்லாம் இந்த ஆட்சியில ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க. விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அவருக்கு தகுந்த மாதிரி வருவாரு. அவரு நல்ல மனுஷன் தான், அவரும் நல்லா வருவாரு. டிஎம்கே ஜெயிக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர் ஆவா? ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு. என்ன காரணம்? செயல்பாடு நல்லா இருக்கு. விஜய் புதுசா வந்திருக்காருல்ல, என்ன தாக்கத்தை? அவரு மண்டலி வச்சுக்கிறது இல்லைங்க, யோசிக்கிறதுல வச்சுக்கிறது. அவங்க சொல்லுவாங்க குழந்தைங்க விஜய் கோட்டு போடுங்க அப்படி அம்பாங்க. நம்மளுக்கான ஒரு இது மனச்சாட்சியோன்னு இருக்குல்ல, நம்மளுக்கு சொன்னாமுத்தூர்ல எனக்கு தெரிஞ்சது நாங்க சொல்ல முடியாதுங்க. எஸ்பி வேலுமணி. நாம் தமிழ் கட்சி சீமான் கட்சி ஜெயிக்கணும். டிஎம்கே ஜெயிக்கும். என்ன காரணம்? நான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செஞ்ச இது திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே போய் சேர்ந்துருக்குது. விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அவர் இளைஞர்கள் வந்து ஏதோ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா மோகத்துல வந்து இது இளைஞர்கள் ஏதாவது அவங்களுக்கு வந்து போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒண்ணு. ஓகே, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யாரு? தமிழ்நாடு குறைஞ்ச லீடிங்க கம்மியா ஜெயிக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஓகே, விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அது ஏதோ பசங்க நான் நீங்க குண்டான மாதிரி டக்குன்னு அடிக்கிறமா டபான் விழுந்துடுறா வாங்கடா 10 பேர் இருக்கிறீங்க வாங்கடா அப்படிங்கிற இது வந்து அதை போய் வந்து கேள்வி கேட்டா இதைத்தான் சொல்ல முடியும்.
ஏடிஎம்கே தான் வருங்க. ஏடிஎம்கே எஸ்வி வேலுமணி. விஜயெல்லாம் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாகவே பார்க்கல. அவன் ஒரு சினிமா நடிகை, அவ்வளோதான். ஏதோ சின்ன சிறுசுக போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் 15 வயசு 10 வயசு தான். அதனால வந்து அவர் வந்து வேஸ்ட். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். ஆமா. ஓகே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சிக்கு யார் ஆட்சி வைப்பாங்க? அதே ஸ்டாலின் அனுப்பாரு. ஸ்டாலின் தான். விஜய் வந்திருக்காரு புதுசா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமா வேற, அரசியல் வேற. எஸ்பி வேலுமணி ஜெயிப்பார். எஸ்பி வேலுமணி. ஏடிஎம்கே. நான் எப்பவுமே தொண்டாமுத்தூர் வந்து எஸ்பி கோட்டம் தான். ஓகே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் ஆகும்? அண்ணன் எடப்பாடியாருங்க. என்ன காரணம்? மக்களுக்கு நல்லது செய்வார். விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அவர் வேலையை பார்க்குறாருங்க. இவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் இந்த தேர்தல்ல? யாருங்க? விஜய். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரோ அதை பண்ணுவாருங்க. எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி. தமிழ்நாடு அளவுல எந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் ஆவா? எடப்பாடி தாங்க. என்ன காரணம்? நல்லா செய்வார், மாற்றம் வரும். ஓகே. விஜய் வந்திருக்காருல, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அவர் இன்னும் அனுபவம் வேணுங்க. அனுபவம் வேணும். இந்த வருஷத்துல அடுத்தாச்சு வேணா வரலாம், ட்ரை பண்ணலாம். 2026 அவ்வளோதான். 2031 வேணா வரலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த வாரில் எப்பவுமே ரெட்டல தானே ஜெயிக்கும். ஆமா. ஓகே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் ஆவா? தமிழ்நாடு அளவில் நல்லது செய்யறவங்க எல்லாரும் முன்னாடி வரணும். அதான் யார் வருவா? யாரு வருவான்னு சொல்லிட்டு எடப்பாடி வருவார். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல இது விஜய் புதுசா வந்திருக்காரு, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? விஜய் நல்லது செய்வார்னு நம்புறாங்க. அவர் வந்தா தான் தெரியும். நாங்க எப்பவுமே ஏடிஎம்கே தான். எஸ்பி வேலுமணி. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் ஆவா? அவர்தான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. ஏடிஎம்கே தான். விஜய் புதுசா வந்திருக்காரு. விஜய் புதுசா வந்திருக்கிறாங்க. ஆனா அவரோட இது என்ன எப்படி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. 2 கட்சியில 3 கட்சியில 2 கட்சி வந்தா சந்தோஷம்தான். நான் என் துண்டை பார்த்துட்டு கேட்கறதுக்கு என்னன்னு அது துண்டு மறைஞ்சிருக்கு டிவிக்கேவா? ஓகே. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவா? ஏன்னா எங்களுக்கு அவர் ஜெயிக்கிறாரு இல்லையா, அவர் முதல்ல எங்களுக்கு எங்க ஓட்டு பூரா நாங்க போடுறோம். கன்ஃபார்மா தான். என்ன காரணம்? காரணம் என்ன, எல்லாம் ஊழல், எல்லாமே பொய். எங்க பார்த்தாலும் போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி, ஏடிஎம்கேயும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, ஆப்போசிட் கட்சியும் சரி, எல்லா பேருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கு என்ன பண்றது? எங்களுக்கு எல்லாம் பாருங்க, அவர் தலைவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்களுக்கு நல்ல சாலை வசதி, நல்ல மருத்துவ வசதி, எங்களுக்கு டிரைவர் போக்குவரத்து, நாங்க முதல்ல நல்ல ரோடு வேணும், அதுக்கப்புறம் நல்ல மருத்துவம் வேணும், நல்ல கல்வி வேணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடைமுறை கொண்டு வரங்க. அவரு அதான் சொல்றாரு, எங்களுக்கு தேவை நல்ல ரோடு. எங்க 1 கிலோமீட்டர் நல்லா இருக்கா பாருங்க. லோக்கல்ல லோக்கல்ல 1 கிலோமீட்டர் நல்லா இருக்கா சொல்லுவாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.